ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய பொருள்லாம் இல்லை, ஒரு சின்ன பொருள் தான். ஆனால் எத்தனை வருஷமாக இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு தன் கையே தனக்கு உதவின்னு என் கை தான் எனக்கு ஆயுதமாக இருந்தது. ஆனால் இந்த கட்டவரில் ஃப்ராக்சர் ஆனதுலேருந்து இன்னமே வீக்கம் குறையில. காய்கறிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ நைஸாக நான் கட் பண்ணுவேன். என் கையை பாருங்கள், கட் பண்ணி என் கை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வெட்டு காயமாக இருக்கும். அப்போல்லாம் கை முடியாதப்ப நான் கட்டு போட்டிருந்தப்பெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் இதை வாங்கினாங்க. வாங்கி இப்போ 20 நாள் ஆகுது. இது வரைக்குமே நான் இதை யூஸ் பண்ணலை. உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு டைமே இல்லை, இது வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி, வீடியோ எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் இதுக்கு டைம் கிடச்சிது. ஓப்பன் பண்ணி இதை இன்றைக்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நல்ல ரிசல்ட் வருமா? ஒன்றும் பயம் இல்லையா? எந்தெந்த காய்கறிலாம் வெட்டலாம்? ஆனியன் தான் நம்ம நிறையா நைஸாக கட் பண்ணுறோம் வடைக்கெல்லாம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுறோம்ல, அதுக்கு தான் நைஸாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கெலாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இந்த கயிறு ஒரு தடவை பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சரி பண்ண முடியுமானா, கடையில் இருக்கிற பொண்ணு வேறு அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னிச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி பண்ண முடியுமா முடியாதா? ஒன்ஸ் வீணாக போனது தானான்னு எனக்குமே தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு 250 என்னமோ தான் வாங்கியிருந்தாங்க. இங்கே கூட்டோட்ட ஜேஎஸ்ஆர் மொபைல்ஸ்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடைக்கு இவங்க போய் ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஜேஎஸ்ஆர் ஹோம் அப்ளையன்சஸ்னு ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு கடை திறந்தாங்க. அதில் தான் இந்த பொருள்லாம் இருக்குது. அன்றைக்கி சும்மா கூட்டு போனாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்பாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் மாற்றுறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஒரே ஃபால்ட் துரு பிடிச்சிருக்கு. பழைய வீட்டில் சவுறு ஓரமாக வச்சுருந்தோம். அங்கே ஓதங்காக்கும் மழை தண்ணி, அதில் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது ஐஸ் ஃபார்ம் ஆகுது. 2 ஃபால்ட்டு. அப்புறம் மூணாவது என்னென்னா, சவுண்டு நம்ம ஓப்பன் வச்சு சவுண்டு கொடுக்கும்ல, அந்த சவுண்டு கொடுக்குறதில்ல. இது 3 ஃபால்ட்டு தான் இருக்குது. அதோட தான் நான் வச்சிட்ருக்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்கே ஃப்ரிட்ஜ் வாங்குறது அப்படின்னு சொன்னேன். ஃப்ரிட்ஜு பார்க்க போயிட்டு இதை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிருக்கேன். இப்போ இதில் இன்றைக்கி முதல்ல ஆனியன் தான் கட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு 10 தடவை எடுக்கிற மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. அதிகமாகவும் போட முடியல, பயமாக இருக்குது. பெருசாக கட் பண்ணி போட முடியாது போல இருக்குது. நம்ம கை தான் பெஸ்ட்டு மிஷின் உலகத்துலேயே நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் கூட போட்டால் என்ன ஆகுன்னு தெரில. கொஞ்சமாக தான் போட்டேன். இந்த அளவு கட் பண்ணியிருக்கு. எப்படி கட் பண்ணலாம், என்னென்ன கட் பண்ணலான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.